சிலவங்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது, 5 வருஷத்துக்கு முன்னே என்ன நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னே என்ன நடந்தது, 20 வருஷத்துக்கு முன்னே என்ன நடந்தது, இதெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் கம்ப்ளீட்டாக மறக்கணும்னு யாரும் சொல்லலை. ஆனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, அந்த பழைய சம்பவங்களை எல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்துட்டு அதிலேருந்து நமக்கு சில பாடங்கள் படிச்சிருப்போம் இல்லையா. இந்த மாதிரி இந்த ஆள் பண்ணார், அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பு நமக்கு சரியில்லை, இல்லைன்னா இந்த ஆளோட இனிமேல் சவகாசம் வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி சில பாடங்கள் படிச்சுட்டு அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக மறக்க பார்க்கணும். சிலவங்களால் அது பண்ண முடியறதில்ல. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு இந்த நிகழ்காலத்தில் வாழறதுக்கு முடியவே மாட்டேங்குது. இப்போ நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் மட்டுமே நமக்கு இப்போ எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், என்ன பண்ணணும், ஃப்யூச்சரை பற்றி சிந்திக்கிறதுக்கு, அதுக்குண்டான பிளான் செய்கிறதுக்கு எல்லாம் நமக்கு மனசில் அதுக்குண்டான காலி இடம் வேணும். என்னோடய கவுன்சிலிங்க்கு வர்றவங்க பேசுகிறத நான் திருப்பி அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆச்சு. நான் அங்கே அந்த வீட்டில் 18 வயசில் போனேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை மேடம். எல்லாத்துக்கும் உழைச்சி கொட்டினேன். அவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, மாமனார் சொன்னாங்க, மாமியார் சொன்னாங்க, நாத்தனார் சொன்னாங்க, மச்சினார் சொன்னாங்க. இதெல்லாத்தையும் எப்போ 35 வருஷம் கழிச்சோம் அப்படியே நேற்றுக்கு நடந்த மாதிரி பேசி 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 இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அந்த சொல்யூஷனுங்கிறது தான் இந்த ஃப்ளவர் ரெமெடிஸுங்கிறது. ஓகே, ஏன்னா இது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். சாதாரணமாக நம்ம பழசை நினைக்கிறோம், பேசுகிறோம், கொஞ்ச நாளில் மறந்துடுறோம், அது வேறு விஷயம், அது நார்மல். இது அப்நார்மல். அந்த மாதிரி நம்ம மனசு அப்நார்மலாக வேலை செஞ்சதுன்னா அதுக்கு ஃப்ளவர் ரெமெடிஸ் எடுத்து அதை உடனே சரி செஞ்சால் தான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். ஓகே, அப்படி யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அதை கேட்டுட்டு நான் உங்களை கூப்பிடுவேன்.